கேட்டிடும் உமையண்டிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே நன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே விடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும் கையாவும் சகித்தே கையாவும் சகிப்பே உமது வெல நீண்டிடுமே நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே நமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே நோக்கமாய் நோக்கிக் கொண்டே உண்மையாய் வெட்கம் அடையே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையே உமது முக பிரகாசம் தினமும் என்னை நோக்கிடுவே முக பிரகாசம் தினமும் என்னை வீசிடுவே பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே நன்மை கண்டடைந்தே சமூகத்திலே தாமதன் கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அல்லேலூயா, ஆமென். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய நாம மகிமைக்காய் இன்னும் ஒரு பாடலை பாடி தேவனை கனப்படுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். 255வது பாடல் எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். வானாதி வான யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா
உமை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென் நான் பாடுவேன். காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூரலும், காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூரலும், நாட்டேனில் வாழ்கின்ற யாவும், நாட்டேனில் வாழ்கின்ற யாவும் நானா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். நீரேனில் வாழ்கின்ற யாவும் என் நிலத்தின் சிவராசியும், நீரேனில் வாழ்கின்ற யாவும் என் நிலத்தின் ஜீவராசியும், பாரேனில் பறக்கின்ற யாவும், பாரேனில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், பாலகர் தம்மாயினாலும், பாலகர் தம்மாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். என்றென்றும் நான் பாடுவேன், என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவனை என்றென்றும் பாட, அவரை என்னென்றும் கனப்படுத்த, மகிமைப்படுத்த தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அப்படிப்பட்டவருக்கு நன்றி சொல்லி நம்மளே யாராவது கர்த்தரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ஜெபிக்கலாம். கிருபை இரக்கம் உள்ளவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே சிறு கூட்டத்தை கூட ஆண்டவரே சப்பா கர்த்தாவே ஏற்படுத்தி கொடுத்தது நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென் ஆமென். சப்பா இன்னி விசுவாசத்துல வளர திரும்ப செய்வீரா ஆண்டவரே சப்பா. ஆமென் தகப்பனே, இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம். ஆமென் 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 அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே நன்றி நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் பலனை தருவீராக. ஆமென் ஆமென் இயேசுவே நன்றி அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் இயேசுவே நன்றி அப்பா. அல்லேலூயா ஆமென் ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே சப்பா உமது கர்த்தரை கொடுக்கணுங்க ஆண்டவரே சப்பா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள
ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்கள் பகுதியிலே யாராவது ஒருவர் கர்த்தரை கனப்படுத்தி இன்றைக்கு தேசமெங்கும் நடக்கிற ஆமென். எல்லா ஆராதனைகள் தடையில்லாமல் நடக்கவும் கொடுக்கப்படுகிற செய்தியானது தேவ பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் இருக்க அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே இன்னும் அதிகமான காரியங்களை அறிந்து கொள்ள தேவனை குறித்தும் தேவனுடைய சத்தியங்களை குறித்தும் நம்முடைய எதிராளிகளை என்ன செய்து கொண்டிருக்க அவனுடைய கிரியைகள் என்ன, அவன் தந்திரங்கள் என்ன, அவன் எப்படி ஜனங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறான், வேதத்திலே ரகசியங்களை அறிந்து கொள். தேவனுடைய கரம் தொடர்ந்து ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கிடைக்க இந்த காரியங்களுக்காய் நம்ம யாராவது ஜெபிக்கலாம். ஆமென். நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசுவே இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் 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 ஐயா. நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. கிருபை 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 அப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். ஆமென் தகப்பனே. இயேசுவே இரக்கமாய். இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. மனமிறங்கும் மன்னியும் மன்னியும். நன்றி ஐயா, நன்றி அப்பா. இயேசுவே கிருபையாயிரும் கிருபையாயிரும். இயேசுவே நன்றி அப்பா. ஆமென் தகப்பனே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமென் இயேசுவே கிருபையாயிரும் கிருபையாயிரும். கிருபை 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 ராஜாவே. ஆமென் ஆமென். ஆமென் இயேசுவே கிருபை செய்யும் கிருபை செய்யும். இயேசுவே இரக்கமா. நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் இயேசுவே. கிருபை தாரும் கிருபை செய்யும் கிருபையாய். ஆமென் தகப்பனே. ஆமென் ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றிகளை நிறையத்தோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே பிசாசானவன் எவ்வளவாக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்முடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் தடை செய்து கொண்டு ஆண்டவரே அவனுடைய அழிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று அறிந்து அவன் எவ்வளவாக ஆண்டவரே தடை செய்ய முடியும் அவ்வளவாய் தடை செய்து வருகிறான். ஆண்டவரே ஊழியர்களை விசுவாச பிள்ளைகளை குடும்பத்தை ஆண்டவரே ஒவ்வொரு தனி மனிதனை அவன் ஆண்டவரே கத்தாவே அவன் நிர்மூலப்படுத்தி அவனை ஆண்டவரே கத்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே துதிக்காதபடி ஸ்தோத்திரிக்காதபடி உம்மை அறிந்து கொள்ளாதபடி உம்முடைய மகத்துவங்களை உம்முடைய மகிமையை குறித்து பேசாதபடி இயேசுவே அவன் ஒவ்வொரு நாளும் தடை செய்து கொண்டு வருகிறதை கர்த்தர் அறிந்திருக்கு. ஏசப்பா இரக்கம் பாராட்டும். உடைய கரம் இறங்கட்டும். தேசத்திலே காணப்படுகிற எல்லா ஆண்டவரே அருவருப்புகள் அக்கிரமங்கள் பாவங்கள் ஆண்டவரே அவன் செய்ய தூண்டி ஜனங்களை மதிமயக்கி கொண்டு
ஜனங்களை குருட்டுத்தனம் மட்டும் செய்து கொண்டிருக்கிறவனை ஒரே ஒரு விஷயக்கடா ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு உடைய இரக்கம் கிடைக்கட்டும். உடைய பிள்ளைகள் விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும். தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறது உற்சாகத்தோடு ஜெபிக்க வேண்டும். தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள. தேவனே இரக்கமாறும் கிருபையாயிரும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்று வண்ணமாக இந்த நாளுக்கு வேத புத்தகத்தை நாம் சங்கீத புத்தகத்திலே வாசித்து தொடர்ந்து நாம் தேவனை நாம் தியானிக்கலாம். சங்கீத புத்தகம் 82 நாம் வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 82 மாறி மாறி வாசிக்கலாம். ஆசாபின் சங்கீதம் 82ஆம் சங்கீதம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். தேவர்களின் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறீர்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர். தேவனே எழுந்து பூமிக்கு நியாயந்தீர்ப்பு செய், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாய் கொண்டிருப்போம். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் நின்ற வண்ணமாக நம்மளே யாராவது ஒருவர் 1 யோவான் வேத புத்தகத்திலே 1 யோவான் இரண்டாம் அதிகாரம் 15, 16, 17, 18 நாம் வாசிக்கலாம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே ஒரு மிக முக்கியமான செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். வாசித்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறேங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நல்ல நேரத்திலே தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் அது மகிமையும் மகத்துவமானவைகள். ஆண்டவரே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் நிச்சயாதிருங்கள் என்று ஆண்டவரே, பிசாசனுடைய தந்திரங்களை குறித்தும் அவன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் இந்த நேரத்திலே வாசித்த வார்த்தைகள் மூலமாய் தேவனே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற செய்தியிலே எப்படிப்பட்டதான செய்தி, அது என்ன சொல்லுகிறது, அது எப்படி எங்களை எச்சரிக்கிறது என்று அறிந்து உணர்ந்து கொள்ள தேவ கிருபை தேவ தயவை தர வேண்டுமா? கேட்கிற ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாக எச்சரிக்கை அடைந்தவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக தேவ தயவிலே வளர நீதாமே இரக்கம் பாராட்ட வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிறோம். இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு
பேப்பர் பேனா எடுத்துக்குங்க. நான் நிறைய வேத வசனம் சொல்லுகிறேன். சுமார் 500 வசனங்களுக்கு பக்கம் நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் குறித்து கொண்டு அது எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு எச்சரிக்கிறது. இன்றைக்கு இந்த பூமியிலே தேவன் மனிதனை உண்டாக்கின பிறகு இந்த மனிதன் ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும், கவனமா கேளுங்க, எப்பிருந்து ஆதி முதல் இன்று வரைக்கும், அது மட்டுமல்ல, தேவன் இந்த சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் எரிகிற அக்கினி தணலிலே போட்டு அவர்களுடைய வேரையும் கொப்பையும் அழித்து போடும் வரைக்கும் அவனுடைய கிரியைகள் இந்த பூமியில இருக்கும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே நாம் இவ்வளவு வருஷமா பிசாசை குறித்து ஏதோ ஒரு சில காரியங்கள், அல்லது அவன் ஒரு தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி, கேரூபின், அவன் ஆராதனை தலைவனாய் இருந்தான், தேவனுடைய சமூகத்தில் இருந்தான், பிறகு இந்த பூமிக்கு தள்ளிவிடப்பட்டான். இயேசு கிறிஸ்துவையும் அவன் சோதித்திருக்கிறான், யோபுவை சோதித்தான். இப்படி வேதத்திலே ஒரு சில காரியங்களை மட்டும் நாம் மேலோட்டமாக பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கத்திரிச்சித்தமான இந்த வாரமும் அடுத்த வாரமும் கொடுக்க முயற்சி செய்கிறேன். என்றால் வேத வசனங்கள் அதிகமாக இருப்பதால், அநேக தலைப்புகள் இருப்பதால், இதை மிக கவனமாக நீங்கள் குறித்து கொண்டு அதிலே சொல்லப்பட்ட காரியத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம இப்போ வாசித்த 18ஆம் வசனத்திலே ஒரு காரியம் சொல்லுகிறது. பிள்ளைகளே, பிள்ளைகள்னா யாரு? யார் அது? நம்மை குறிக்கிறது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இது எச்சரிக்கை சொல்லுகிறார். ஆகவேதான் பாருங்க, இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு, சாத்தானும் தேவனுடைய விசுவாசிகளும், இவர்களுக்கு எதிராக அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய வேலைகள், அது எப்படி என்று வேதத்தின் மூலமாய் நம்ம தியானிக்க போகிறோம். ஏதோ நான் எங்கேயோ கேட்டதோ அல்லது யாரோ சொன்னதோ அல்ல. வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அதைத்தான் இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறார். பாருங்க, பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கு. இது சொல்லியே இன்றைக்கு 2000 ஆண்டு ஆகிறது. இதை எழுதினது யாரு? இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் சீடனாகிய யோவான். இது கிமு 1ஆம் நூற்றாண்டு என்று வைக்கலாம். சுமார் கிமு 90 அல்லது அந்த கிமு 100 எழுதப்பட்டிருக்கலாம். அப்ப இன்றைக்கு நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா சுமார் 2000 ஆண்டுகள். அப்ப அன்றைக்கே அவர் எச்சரிக்கிறார். என்ன காலம் இது? கடைசி காலம். ஏனென்றால் அது அன்றைக்கு இருந்த யூதருக்கும் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது கடைசி காலமாக இருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் என்ன ஆகிவிட்டாங்க? அடிமைத்தனத்துக்கு போயிட்டாங்க. அதனாலதான் அவங்கள பார்த்து அவர் எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பு இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அப்ப இது ஒரு எச்சரிக்கை. இது எந்த காலம்? கடைசி காலம். இரண்டாவது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலேயே அநேக அந்தி கிறிஸ்துக்கள். அந்தி கிறிஸ்துக்கள்னா என்னது? கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுடைய விசுவாசிகளுக்கு விரோதமாய், தேவனுடைய சபைகளுக்கு விரோதமாய் பொய்யானவைகளை கூறி ஜனங்களை ஏமாற்றி, ஜனங்களை வஞ்சித்து, அல்லது ஜனங்களை தேவனை குறித்து அறிகிற அறிவை அடையாதபடி தடை செய்கிறது. இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய வேலை. அப்போ அந்த அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று கேள்விப்பட்டபடியே இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிவோம். அப்போ நாம் இந்த கடைசி நாட்களிலே இருக்கிறோம். அப்ப பிசாசானவன்
அந்தி கிறிஸ்துவின் ரூபத்திலே இருந்து கொண்டு அவன் அந்தி கிறிஸ்துவாக என்னென்ன செய்கைகள் செய்கிறான். அது மட்டுமல்ல, வேதம் நமக்கு சொல்லிக்கிறது, சகோதரரே நீங்கள் என்னது கள்ள கிறிஸ்துக்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் நீங்க எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கள்ளத்தனமாக தீர்க்க தரிசனம் சொல்லுவது அப்படின்னு என்னது, தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக அல்லது தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக அல்லது தேவனே சொல்லாமல் துணிகரமாய் சொல்லி அது தேவன் சொல்லியது என்று ஜனங்களை வஞ்சிக்கும்படி செய்கிறது தான் கள்ள தீர்க்க தரிசனம். ஜனங்களை நயவஞ்சகப்படுத்தி ஜனங்களை ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காக, அவனுடைய ஆதாயத்திற்காக, அது எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார், தேவன் என்னோடு பேசினார், எனக்கு இப்படி காரியத்தை அவர் சொன்னார் என்று துணிகரமாக சொல்வது கள்ள தீர்க்க தரிசனம். கள்ள போதகர்கள் அங்கே வேதத்திலே சொல்லப்படாத காரியங்களை அல்லது வேதத்திலே வேறு அர்த்தத்திலே சொல்லப்பட்டதை இவர்கள் அதை ஒரு அர்த்தம் கொண்டு அதை திரித்து பேசுவது, அது புறம்தல், அதை அதிகப்படுத்தி பேசுவது அல்லது அதை வேறு விதமாக பொருத்தி காட்டுவது, இவர்கள் கள்ள போதகர்கள். அப்ப இப்படிப்பட்டவர்கள் எப்படியாக இந்த வேதத்திலே அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி, அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஆவிதான் அதை பேசுகிறது. ஏனென்றால் ஒருவன் துணிகரமாக தேவன் சொன்னார் என்றால், தேவன் சொன்னா அது நிறைவேற வேண்டும். அப்ப தேவன் சொல்லாததை தேவன் சொன்னதாக சொல்லும் பொழுது அவனுக்குள்ளாக இருப்பது என்னது, பிசாசினுடைய ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அப்போ இதையே நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதனாலதான் அங்கே 15ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்ப ஏன் இந்த உலகத்தை குறித்து ஆண்டவர் இந்த உலகத்தின் மேல நீங்க அன்பு கூற வேண்டாம், அப்ப எதுக்கு தேவன் இந்த உலகத்துல நம்ம வச்சிருக்காரு, ஏன் இந்த உலகத்தின் மேல நம்ம அன்பு கூறக்கூடாது என்று ஒரு கேள்வி எழுகிறது. ஏன்னா இங்க நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காரு, இந்த பூமியை அதில் உள்ளவைகளை நீங்க என்ன செய்து கொள்ளலாம், இதை நீங்க ஆண்டு கொள்ளு, இதை நீங்க பூரா அனுபவிங்க. நீங்க இந்த பூமியில 50 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ எவ்வளவு வருஷம் இருந்தாலும் இதை நீங்க ஆண்டு அனுபவிக்கத்தான். ஆனால் இதன் மேல நீங்க அன்பு கூற வேண்டாம் அப்படின்னு என்னது, அது பெரிதுபடுத்தி அல்லது அதுதான் உயிர், அதுதான் எனக்கு முக்கியம், மற்றது அல்ல என்று சொல்லி தேவனை விட, கவனமாய் கேளுங்கள், யாரை விட, தேவனை விட அல்லது கணவனை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட அந்த பொருட்கள் மேலே அதிக பற்று பாசம் இருக்கிறது தான் எனது உலகத்தில் உள்ளவைகள் மேல் அன்பு கூறுகிறது. அதை நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். ஒருவனுக்கு ஒரு மனைவி கொடுக்கப்பட்டால் அவன் மனைவியை விட அந்த மனைவியிடத்தில் இருக்கிற பொண்ணோ பொருளோ அல்லது அவனுடைய அந்த சரீரத்தையோ அல்லது மற்ற காரியங்களையோ அவன் பெருமை பாராட்டி அல்லது அதை முக்கியத்துவப்படுத்தும் பொழுது அவனுடைய ஆசை எதன் மேலதான் இருக்கு, அந்த பொருள் மேலதான் இருக்கும். அவன் மனைவியை குறித்தோ, அதே மாதிரி ஒரு பெண்ணும் அப்படித்தான், ஒரு ஆணை குறித்தோ அல்லது தன்னுடைய பெற்றோர்களை குறித்தோ கவலைப்படாமல் அந்த பொருள் மேல் அல்லது மற்ற காரியங்களில் மேல் ஆசைப்படுவதுதான் என்னது, உலகத்தின் மேல் ஆசை வைப்பது. அப்போ அப்படி ஒருவன் அந்த உலகத்திலே அந்த பொருள் மேலே அல்லது அந்த குறிப்பிட்ட காரியங்களுக்கு அவன் அன்பு கூர்ந்தால், அப்படிப்பட்டவனிடத்திலே யார் இல்லையாமா, தேவனுடைய அந்த உண்மையான அன்பு இல்லை, அது வஞ்சிக்கிற ஆவி. அவனை கொன்று போடும்படி அல்லது அவனை தேவனுடைய சமூகத்திலே விட்டு விலகி தேவனுக்கு எதிராக செய்கை செய்கிற காரியங்கள் தான் அந்த காரியம். அதனாலதான் இங்க ஒரு 3 காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3ஐயும் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதிலே மிக முக்கியமானது முதலாவது என்னது, வாசிக்கலாம் 16ல. போதும். என்ன காரியம்,
மாம்சத்தின் இச்சை. ஆதியிலே ஏவாள் எதிலே விழுந்து போனாள்? மாம்சத்திலே விழுந்து போனாள். தன்னுடைய கணவனை மறந்து, தேவனை மறந்து, தேவன் சொன்ன கட்டளைகளை மறந்து, தன் கணவன் சொன்ன அந்த தேவனுக்கு பயப்பட வேண்டும், இதை புசிக்காதே என்று சொன்னதை மறந்து அவள் என்ன செய்தாள்? அந்த மாம்ச இச்சை ஏற்பட்டது. பிசாசானவன் அங்கே அவன் எப்படிப்பட்டவனாக வந்து நின்னானாமா? அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானாமா? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, கண்களின் இச்சை. அதை காணும் பொழுது, அந்த பிசாசை அவள் பார்க்கும் பொழுது அவளுக்கு அவளுடைய கண்களிலே எப்படி இருந்தது? இச்சை வந்தது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, ஜீவனத்தின் பெருமை. அப்போ தேவனை விட அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் மேல் அவளுக்கு என்ன வந்தது? ஆசை வந்தது. அதைத்தான் நீங்க இங்க வாசிக்கிறீங்க. வாசிங்க 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3:6 வாசிக்கலாம். கவனமா வாசிக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதை சாகாதபடி அதை புசிக்கவும், அதை நீங்க என்ன செய்ய வேண்டாம், அந்த கனிய, அந்த நன்மை தீமை அறியத்தக்க நீங்க தோட்டத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றையும் புசிக்கலாம். 2:16 சொல்றாரு, தோட்டத்தில் உள்ள புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்றார். இப்போ பாருங்க, அங்க பிசாசு சொல்றான், சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து நீங்கள் சாகவே சாவதில்லை. தேவன் சொல்றாரு சாகவே சாவாய். ஆனால் பிசாசு என்ன சொல்றான்? சாகவே சாவதில்லை. ஒரே ஒரு வார்த்தை, சாவாய் சாவதில்லை. பாருங்க, அவன் எவ்வளவு தந்திரமாக அந்த ஒரு வார்த்தையினுடைய அந்த கடைசி எழுத்தை மட்டும் மாற்றுகிறான் பாருங்க. சாகவே சாவாய், சாகவே சாவதில்லை. அப்ப அது எவ்வளவு தந்திரமாக அவன் அந்த காரியங்களை செய்கிறான். இது ஏன் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்றால், இனி நாம் தியானிக்க போகிற வார்த்தைகளிலே அநேக வார்த்தைகள் பிசாசு எப்படி இன்றைக்கு ஜனங்களை குருட்டாட்டம் பண்ணி, எப்படி தந்திரமாக அவன் தன்னுடைய செய்கைகளை இன்றைக்கும் செய்து கொண்டு, அது நாம் அறியாமல் அது தேவனாலே வருகிறது, அல்லது தேவன் நமக்கு கொடுத்தது, அல்லது தேவன் அதை குறித்து நம்மிடத்துல கேள்வி கேட்க மாட்டார், அல்லது தேவன் அதை குறித்து விட்டு விடுவார் என்று நம்ம என்ன செய்கிறோம்? ஒன்று அறியாமல் செய்கிறோம், அல்லது துணிகரமாய் செய்கிறோம், அல்லது அறிந்தும் செய்வது. இப்படி நடக்க போகிறது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதனாலதான் நான் இந்த முக்கியமா இந்த முதல் காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து, பிசாசு எவ்வளவு தந்திரமாக ஏவாளை வஞ்சித்தான் பாருங்க. நீங்க சாகவே சாவதில்லை. அது மட்டுமல்ல, நீ இதை புசித்தால் உனக்கு என்ன ஏற்படுமாமா? உன் கண்கள் திறக்கும். அப்ப அவள் குருடாவா இருந்தா, தேவன் அவளை குருடியாக படைத்தார். அவள் என்ன உடையவளா இருக்கிறாள்? எதை உடையவளா இருக்கிறாள்? கண்களுடையவள். ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் வாய்களை திறந்து பேசுங்க. உங்களுக்கு தெரியுமல்ல, தேவனா ஏவாளை படைச்சப்ப ஏவாளுக்கு என்ன இருந்தது? கண் இருந்தது. ஆதாமுக்கும் கண் இருந்தது. அவளுக்கு குருடர் அல்ல. தேவன் எப்பொழுதுமே ஒரு மனிதனை படைக்கும் பொழுது அவனை முழுவதுமாக பரிபூர்ணமாகத்தான் படைக்கிறார். பாருங்க, அப்போ உங்கள் கண்கள் திறக்கப்படும். அது மட்டுமல்ல, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள். அப்ப மனுஷன் இந்த பூமியை ஆளும்படி அவன் தேவர்களாத்தான் இருக்கு. தேவன் அவர்களை படைத்தார். அவர்கள் இப்போ இனிமேலும் தேவர்கள் ஆகுவதில்லை. தேவன் என்றால் தொழுகைக்குரியவர், ஆராதனைக்குரியவர்கள். தேவர்கள் என்றால் அந்த தொழுகைக்குரியவரை, ஆராதனைக்குரியவரை நாம் வணங்குகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதான் தேவர்கள். அதை நீங்க ஆங்கிலத்துல வாசித்தீங்கன்னா காட்ஸ்ன்னு இருக்கும், அல்லது ஏஞ்சல்னு இருக்கும். அங்கே ஏனென்றால் தேவதூதர்கள் அவர்களும் தேவர்கள் தான். அப்போ பாருங்க, இங்க
அப்ப அவ என்ன செய்கிறாளாமா, அந்த விருட்சம் அதை பார்த்தவுடன் அவள் அதை எப்படி இருக்கிறதாமா, புசிப்புக்கு நல்லதும். புசிப்புக்கு பாருங்க, ஆண்டவர் அதை நீங்க புசிக்க வேண்டாங்கிறாரு. ஆனா அது புசிக்கிறது நல்லதுங்கிறார். அவள் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்க. தேவன் அதை புசித்தால் உங்களுக்கு மரணம் வரும் என்று சொல்லும் பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள், அதை புசிப்பது நல்லது, பார்வைக்கு இன்பம். பார்வையிலேயே இன்பம் வருதாம். பார்க்கிறப்ப இச்சை வர்றது என்னது, அது எதுதான் இச்சையை கொடுக்கும்? இந்த உலகத்துல ஒன்றே ஒன்றுதான் இச்சையை கொடுக்கும். அசுத்தம் ஒன்றுதான் இச்சையா இருக்கும். இச்சையோடு பார்க்கிறது. அடுத்தது பாருங்க, புத்தியை தெளிவிக்க இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். அதை பார்த்தாலே இச்சை வருதாம். புத்திக்கும் இச்சை வருகிறதாம், தெளிவுக்கும் இச்சை வருகிறதாம். அதை பறித்து புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்து அவனும் புசித்தான்னு போட்டிருக்கு. சரி, அப்ப இதன் மூலமாக இந்த பூமியில என்ன வந்தது? மரணம் வந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானது. அப்ப அதனாலதான் இந்த பூமியில மரணம் என்று ஒன்றை தேவன் விரும்பல, ஆனால் மரணம் வந்தது. ஏன் மரணம் வந்ததுன்னா, தேவன் இந்த பூமியிலே தள்ளின பிசாசுகளுக்கு மரணத்தை கொடுத்துட்டார். அதனாலதான் அவர் அவனை இந்த பூமியில தள்ளினார். அப்ப அவனுக்குத்தான் அந்த மரணம் இருந்தது. நன்றா புரிஞ்சுக்குங்க, யாருக்குத்தான் மரணம் இருந்தது? பிசாசுகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தான் தேவன் மரணத்தை குறிச்சு வச்சிருந்தார் ஒரு நாளை. ஆனால் மனிதன் என்ன செய்தான்? அவனாகவே போய் அந்த பாலுங்கணத்துல விழுகிறான்னு சொல்றாங்க பாருங்க, அவனாக போய் என்ன செய்து விட்டான்? அதை புசித்து கொண்டான். அந்த மரணத்தை அவன் கையில் எடுத்துக்கொண்டான். அதை அவனாகவே, நானே இப்போ விஷத்தை கொடுத்து இதை சாப்பிடுன்னு சொல்றப்ப தெரியுது, விஷன்னு தெரியுது. இப்ப எடுத்து குடிச்சா என்ன அர்த்தம்? துணிகரமாக செய்கிறது, அல்லது என்னது, வீம்புக்குன்னே செய்கிறது, அல்லது பிடிவாதமாய் செய்வது, அல்லது அவனை கொடுக்கிறவனை பிரியப்படுத்த செய்வது. பாருங்க, ஒருவன் குடி என்று சொல்லும் பொழுது விஷம் என்று தெரிந்தும் அதை குடிப்பது என்னதே? ஐயோ, அவர் சொல்லிட்டாரு நான் குடிக்கிறேன், அல்லது அவரு என்னைய ஏதாவது அடிச்சு போடுவாரு அதனால நான் அதை குடிக்கிறேன், இப்படி அவனுக்கு பயந்து அல்லது துணிகரமாக செய்கிறது. பாருங்க, இது தேவனிடத்தில் இருந்து வந்ததல்ல. சரி, இப்போ நாம் இன்னைக்கு தியானிக்க போகிற மிக முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா, சாத்தானை குறித்து நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஏசாயா, நான் சொல்ற வசனத்தெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்குங்க. ஏனென்றால் நிறைய வசனங்களை சொல்ல போகிறேன். நீங்க பிறகு உட்கார்ந்து அந்த வசனங்களை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லியிருக்கிறேன் 500க்கும் மேற்பட்ட வசனங்களை சொல்ல போகிறேன். நான் வாசிக்கிறேன், ஆனால் நீங்க வாசித்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எடுத்து வாசிக்கிறதுக்கு நேரமாகும். ஏசாயா 14:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் யாரு? பரலோகத்தில் இருந்த ஒரு தூதனாக இருக்கிறான். அதே மாதிரி மத்தேயு 4:30 மற்றும் 1 நாளாகமத்துல 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இங்கெல்லாம் நாம பார்க்கிறப்போ அவனை குறித்து அவன் எதிராளி என்று சொல்லப்பட்டிருக்க, சோதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 1:6 நீங்க பார்க்கிறப்போ அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? சோதனைக்காரன் அல்லது சாத்தான் என்று அங்கே குறிப்பிட்டிருக்கும் அவனை. அதே மாதிரி சகரியா 3:1 அதை குறிப்பிட்டிருக்கு. பிறகு ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம், அங்கே அவனை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? சர்ப்பம் என்றும் சாத்தான் என்றும் அவனை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமத்திலேயும் வெளிப்படுத்தல் 12:9 அங்கே அவனை குறிப்பிட்டிருக்கு. அதே போல பிசாசு அங்கே என்று அங்கே மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 5ஆம் வசனம், 8ஆம் வசனத்துல அவனை பிசாஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலே அவனை பிசாஸ் என்று குறிப்பிட்டிருக்கு. பொய் குற்றம் சாற்றுகிறவன்
பொய்யாக குற்றம் சாட்டுவது. நீங்க செய்யாததை நீங்க செய்தீர்கள் என்று பொய் குற்றம் சாட்டுகிறதற்கு அவன் துணிகரமாக வேறொரு நபருக்குள்ளாக இருந்து அதை பேசுவது. அதே போல மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 1 தெசலோனிக்கர் 3:5 அவன் சோதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெயல் சபூல் என்றும் அவனுக்கு பெயர். அவனுடைய இன்னொரு பெயர் என்னது? பெயல் செபூல். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் மார்க்கு 3:22 அவனுக்கு என்ன பெயரு? பெயல் செபூல். அதே போல மத்தேயு 12:24 பாக்குறப்ப அவனை பிசாசுகளின் தலைவன், பிசாசுகளுடைய தலைவன். மார்க்கு 3:22 அவனை அப்படித்தான் குறிப்பிட்டிருக்கு. அதே போல மத்தேயு 13:19 பார்த்தீங்கன்னா அவனை பொல்லாங்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க பிசாசுக்கு எவ்வளவு பெயர்னு பாருங்க. நான் இப்பொழுது 4-5 பேர் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி அநேகம் பெயர்கள் இருக்கிறது. பொல்லாங்கன். அடுத்தது உலகத்தின் அதிபதி. யார் அவன்? உலகத்தின் அதிபதி என்று யோவான் 12:31 யோவான் 14:30 மற்றும் யோவான் 16:11 அவன் உலகத்தின் அதிபதி. அடுத்தது அவன் ஒரு மனுஷ கொலைபாதகன். அவன் ஒரு மனுஷ கொலைபாதகன், பொய்யன். யோவான் 8:44 அவனை ஆண்டவர் அப்படி குறிப்பிட்டு பேசுகிறார். அங்கே பவுல் 2 கொரிந்தியர் 4:4 அப்போஸ்தலனாகிய யோவான் 12:31 14:30 16:11 யோவான் அவனை இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று குறிப்பிடுகிறார். யார் அவன்? இப்பிரபஞ்சத்தின் தேவன், இந்த உலகத்துக்கு தேவன் அவன். அதனாலதான் உலக ஜனங்கள் அங்கே வணங்கி கொண்டிருக்கிறாங்க. சரி, அடுத்தது இவன் எப்படி? அடுத்தது இவன் யாருன்னு பாருங்க. ஆகாயத்து பிரபுவாம். எபேசியர் 2:2 அவன் யார்? அவன் ஆகாயத்தினுடைய பிரபு, பிரின்ஸ் ஆஃப் ஹெவன், பிரின்ஸ் ஆஃப். பாருங்க அடுத்தது இவன் பேலியாள் என்று பெயர் இவனுக்கு. 2 கொரிந்தியர் 6:15 இவன் பேலியாள் என்று அழைக்கப்படுகிறான். அடுத்தது இவனை பேதுரு சொல்லும் பொழுது எதிராளி என்றும் பிசாசானவன் என்றும் 1 பேதுரு 5:8 சொல்லுகிறார். வெளிப்படுத்தல்ல 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 12:10 நீங்க பார்க்கிறப்போ சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். யார் மேல்? நல்ல சகோதரர். இப்ப சர்ச்சில் ஒருத்தர் இருக்கிறாங்க, நல்ல விசுவாசியா இருக்காங்க, நல்ல குடும்பமா இருக்கு, வேணுமென்றே அவர்கள் மேல் குற்றம் சாட்டுவது, வேணுமென்றே அவர்களை குறை சொல்லுவது, அவர்களை பரியாசம் பண்ணுவது, அவர்களை அவமானப்படுத்துவது, அவர்களை இழிவுபடுத்துவது, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் யாரு? பிசாசினுடைய பிள்ளைகள், மோசம் போக்குகிற பிசாஸ், ஜனங்களை மோசம் போக்குகிற பிசாஸ். அடுத்தது பாருங்க, இவன் என்ன செய்கிறான் பாருங்க. இந்த பிசாசுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது என்று பாருங்க. இவ்வளவு நேரம் அவனுடைய பெயரை குறித்து பார்த்தோம். இந்த பிசாசு என்ன அதிகாரம் வைத்திருக்கிறான்னு பாருங்க. இவன் தேவன் இவனை இந்த பூமியில தள்ளிவிட்டார். தேவன் இந்த பூமியில தள்ளி விடுறார். பாவம் செய்த சில தூதர்களை தேவன் பூமியிலே தள்ளிவிட்டார் என்று 2 பேதுரு 2:4 யூதா 6ஆம் வசனத்திலேயும் வாசிக்கிறோம். இவன் மனிதர்களுக்குள்ளாக தங்கி இருந்து அசுத்தாவிகளாக, அங்கே மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 முதல் 45 வரை, அதே போல மார்க்கு 1ஆம் அதிகாரம் 26 5 9 7 24 முதல் 30 வரை, பிறகு மார்க்கு 9ஆம் அதிகாரம் 14 முதல் 27 வரை, 16 19 இவன் மனிதர்களுக்குள்ளாக அசுத்தாவிகளாக அவன் அந்த மனிதர்களுக்குள்ளாக இருந்து அவன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறான்.
அதுவல்லது பாருங்க, அந்த அசுத்தாவிகளை அங்கே ஒரு சிலர் விரட்ட முயன்ற பொழுது அவர்கள் திருப்பி அடிப்பதும் அவர்களை திருப்பி தாக்குவதும் அங்கே அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரை நீங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த பிசாசுகள் எப்படிப்பட்டவைகள் என்று அழைக்கப்படுகிறதாமா? வஞ்சிக்கிற ஆவிகள். எப்படிப்பட்டது? உங்களை வஞ்சிக்கும் ஆவிகளாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4:1 சொல். அடுத்தது பாருங்க, யோவான் 8:44 பிசாசுகள் பொய் சொல்லுகிறது. அதனால நம்ம அவைகளில் என்ன செய்யக்கூடாது? அவைகளை நம்பக்கூடாது. பொய் பேசுகிறவனுடைய உதட்டிலே இருந்து அவனுக்குள்ளாக இருந்து அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களை திசை மாற பண்ணுவது, பொய் பேசி திசை மாற பண்ணுவது அல்லது ஏமாற்றுகிற காரியங்களை அவன் செய்கிறான். அதனாலதான் நம்ம என்ன செய்யக்கூடாது? பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும் பொழுது நீங்க அவனோடு கூட அவன் அநேக காரியங்களை தவறாக வழி நடத்தும் போது நீங்க அவனோடு கூட அந்த காரியங்களுக்கு அவன் சொல்லுகிற பொய்களுக்கு நீங்களும் ஆமா ஆமான்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? அவனோடு கூட அதிகம் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. அப்ப அந்த ஆவியும் உங்களை என்ன செய்து விடும்? தவறான வழியில அதை உங்களை வஞ்சித்து நீங்களும் பொய்யின் ஆவிக்கு அடிமையாகி விடுவீர்கள். பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் ஒருவர் என்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது என்று யாக்கோபு 2:19 ஆண்டவர் சொல்லி இருக்கார். பாருங்க, அப்போ பிசாசுகள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் யார் என்று அறிந்தார். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக ஏமாற்றும்படியாக இருக்கிறான். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் இயேசு அந்த பிசாசு என்ன செய்தான்? இயேசுவை நோக்கி, நீ என்னையும் வணங்கு, நான் உமக்கு இந்த ராஜ்யத்தை தருவேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அப்பாலே போ சாத்தானே என்று அவனை கடிந்து கொள்றான். அதே போல நீங்க பாக்குறப்போ ஒரு ஒரு பிசாசு பிடித்தவன் கல்லறையில் உட்கார்ந்துட்டு இருப்பான். மனுஷர்கள்லாம் எங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க? வீட்டிலேயோ அல்லது தங்களுக்குரிய இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பிசாசு எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்? கல்லறையில போய் உட்காருவான். அவன் அங்கதான் தங்கி இருப்பான். அப்ப அவன் என்ன செய்கிறான், அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான் என்று நீங்க என்னவா இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாக அவன் இருக்க வேண்டும். ஆமென். அது மட்டுமல்ல, இந்த சாத்தானை வேதம் ஒரு சில பொருட்களோடு ஒப்பிட்டு சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அந்த சாத்தான் எதற்குள்ளாக இருந்தானாமா? ஆதியாகமத்தில் எதற்குள்ளாக இருந்தான்? எதற்குள்ளாக இருந்தான்? சர்ப்பத்துக்குள்ளாக. கனி இல்ல, வலு சர்ப்பத்துக்குள்ள. வலு சர்ப்பம் வேற, சர்ப்பம் வேற. வலு சர்ப்பங்கிறது வேற, அது ஒரு வெளிப்படுத்தல வர்றது. வலு சர்ப்பமும் அவனை அடையாளம் தான். வலு சர்ப்பமும் சாத்தானுக்கு வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட அடையாளம். ஆனால் ஆதியாகமத்திலே அவன் சர்ப்பத்திற்குள்ளாக இருந்து, ஆதியாகமம் 3:1 பாத்தீங்கன்னா, சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி பேசினது. அடுத்தது அங்கே சங்கீதக்காரன் அவனை வேடன் என்று சொல்லுகிறான். அவன் யாராமா? வேடனை போல அவன் என்ன செய்து விடுவானாமா? உங்களுடைய ஆத்துமாவை அபகரித்து விடுவானாமா, ஆத்துமாவை கொன்று போடு விடுவானாம். மத்தேயுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 13:25 சொல்லுகிறார், பொல்லாங்கன் களைகளை விதைக்கிறான். உங்களுடைய இருதயத்திலே, இந்த நிலம் என்கிற உங்களுடைய அந்த இருதயத்திலே அவன் எதை விதைக்கிறானாமா? களைகளை விதைக்கிறான். களை என்னது? ஒன்றுமே இல்லை. பாத்தீங்கன்னா செடி மாதிரியே இருக்கும். ஒரு நெல் வளர்ந்தா நெல்லு மாதிரியே இருக்கும் களையும். ஆனா அதற்குள்ள ஒன்றுமே இருக்காது. அங்கே கோதுமையில பாத்தீங்கன்னா களை வளரும் பக்கத்திலேயே, கோதுமையாட்டவே இருக்கும் பார்த்தா. ஆனா அதுக்குள்ள ஒன்றுமே இருக்காது, களை. அதுதான் களை. அப்ப அதை போலவே நீங்க பார்க்கிறப்போ உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. வளர்ந்து அதை பிரிச்சு எடுத்து புடைச்சு தனியா எடுக்கிறப்பதான் தெரியும் அது களை, இது கோதுமை என்று. அப்போ பிசாசு அவன் களைகளைப் போல
பார்த்தீங்கன்னா அப்படியே அவனும் ஒரு நல்ல விசுவாசியா, நல்ல ஒரு பாட்டு பாடுறவனா, அங்கே ஆராதனைக்கு சரியா வந்து உட்கார்றவனாட்டு இருப்பான். ஆனால் அவன் ஒரு வஞ்சகன், ஏமாற்றுக்காரன், பொய்யனாக இருக்கிறான். அது மட்டும் இல்ல, பிசாசு ஓநாயைப் போல தந்திரமுடையதாக இருக்கிறது. யோவான் 10:12 ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஓநாய் எப்படி ஒரு ஆட்டு மந்தைக்குள் வந்து ஆடுகளை கொன்று குதறி போடுமோ, அதை போல இன்றைக்கு பிசாசானவன் ஜனங்களுக்குள்ளாக ஓநாயாக இருந்து அங்கே விசுவாசிகளை, விசுவாச குடும்பத்தை சீரழித்து போடும்படி அவன் ஒரு ஓநாயினுடைய ரூபத்திலே மனிதனுக்குள்ளாக இருக்கிறான். அடுத்தது கெர்ச்சிக்கிற சிங்கம் என்று 1 பேதுரு 5:8 சாத்தானை அங்கே பேதுரு ஒப்பிட்டு சொல்லுகிறார். பாருங்க, இந்த சாத்தான் அப்ப ஏன் இப்படி என்று பார்க்கிறப்போ, அவன் தேவனாலே படைக்கப்பட்டவனாக இருக்கிறான். எசேக்கியேல் 28:13 தேவன் தான் அவனை படைத்தார். அவனுக்கு பரலோகத்திலே ஏசாயா 14:12 சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு லூசிபர்னு பேர் வைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, எசேக்கியேல் 28:14 அவன் காப்பாற்றுவதற்காக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேரு. பாருங்க, தேவனே அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ஒரு ஒரு காப்பாற்றுவதற்காக, உதவி செய்வதற்காக, மற்றவர்களுக்கு ஒரு தப்பிவிக்கிறதுக்காக ஒரு ஒரு நல்ல குணமுள்ளவனாக படைக்கிறார். ஆனால் அவனுடைய குணங்கள், அவனுக்கு தேவன் கொடுத்த அந்த ஞானம், அவனுக்கு தேவன் கொடுத்த அந்த அழகு, அவன் என்ன செய்து விட்டான்? மற்றவர்களை ஏமாற்றவும், மற்றவர்களை வஞ்சிக்கவும், மற்றவர்களை தவறான முறையில் நடத்த அவன் அதை பயன்படுத்தி கொள்றான். இன்னைக்கு அநேக நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பெண்கள் அழகாக இருக்கிறப்போ அநேக ஆண்கள் மயங்கி விழுதுருவோம். அதே போல அழகான ஆண்களை பார்த்தா அநேக பெண்கள் மயங்கி விழுவது. அதே போல ஒரு கடைகளே நல்ல அழகான ஒரு அட்ராக்ஷன் பொருள் இருந்தா எல்லாரும் அதை விரும்பி பார்ப்பாங்க. அந்த பொருளை எல்லோரும் வாங்க விரும்புவார்கள். அதே போல அங்கே காய்கறிகள்ல நல்ல ருசியா இருக்கிறத தான் எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க. உணவு வகையில நல்ல ருசியான பண்டம் தான் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி பாருங்க, அது அழகு, அது ருசி இருக்கிறப்போ மற்றவர்கள் அதை தேடி செல்வதை நம்ம பார்க்கிறோம். பிசாசும் அப்படிப்பட்டவனாக, காப்பாற்றுவதற்காக, அங்கே அழகுள்ளவனாக, ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். நம்ம எசேக்கியேல் 28:12-15 அவனை குறித்து சொல்லப்பட்டது. அவன் எல்லாவற்றையும் விட தேவனோடு கூட, தேவனுடைய அந்த தோட்டமாகிய ஏதேனிலே இருந்தவன். எசேக்கியேல் 28:13 அவனை குறித்து சொல்லுகிறது. அப்ப இப்படிப்பட்டவன் அங்கே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான் என்று 1 யோவான் 3:8 சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யப்பட்டு அவனிலே அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று எசேக்கியேல் 28:15 சொல்லுகிறது. அவன் தேவனுடைய பட்சத்திலே இருந்து அவன் என்ன செய்தானாமா? தேவனை விட நான் இன்னும் அதிகமான உயரத்திற்கு சென்று இன்னும் தேவனை காட்டிலும் என்னை ஆராதிக்க அவன் சொல்றான். பாருங்க, என்னை இந்த என்னோடு கூட இருக்கிற இந்த தேவதூதர்கள் என்னை ஆராதிக்கவும் என்னை உயர்த்தும்படியாக தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று ஏசாயா 14:13 சொல்றான். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன், அது மட்டுமல்ல பர்வதங்களில் வீற்றிருப்பேன். இது எல்லாமே தேவன் இருக்கிற இடம், தேவனுடைய அந்த உன்னதமான ஸ்தலம் அது. அப்ப அதற்கும் மேலாக தன்னை உயர்த்தி காட்டுகிற, இன்னைக்கு அநேக அரசியல் கட்சிகளை பார்க்கலாம், அல்லது அநேக இடங்கள்ல பார்க்கலாம், உறவினர்களுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள எல்லா இடத்திலையும் தன்னைத்தான் பெருசா பேச வேண்டும் என்று நினைப்பான். அவன் தன்னை குறித்து பெருமையாய் பேசிக் கொண்டிருப்பான். மற்றவர்களை காட்டிலும் தன்னை அங்கே முக்கியத்துவப்படுத்தி கொண்டு பேசிக்கொண்டே இருப்பாங்க ஒரு சிலர். அப்ப இது எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சாத்தானுடைய தந்திரங்களினாலே அங்கே ஜனங்களை மதிமயக்கிற காரியமாயிருக்கு. பாருங்க, நான் மேகங்கள் மேல் உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், பர்வதங்களில் வீற்றிருப்பேன், வானத்துக்கு ஏறுவேன். இப்படி ஏசாயா அங்கே 14 அதிகாரம் 12 முதல் 20 வரை
அவன் விழுந்து போன காரணம் ஏன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அங்க மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, இவைகள் பிசாசுகள் என்றும் தீய ஆவிகள் இவற்றுக்கு தலைவன் என்றும், இவன் ஆதாம் படைப்பதற்கு முன்பாகவே தேவனுடைய படைப்பிலே அவன் மிக முக்கியமானவனாக இருந்து இந்த பூமியிலே தள்ளப்பட்டவனாக இருந்தான் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். இவன் என்ன செய்கிறான் பாருங்க. இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானாமா, இந்த உலகம் தனக்கு உரியது. அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, இந்த உலகம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட அவன் அதைத்தான் சொன்னான். நீ என்னை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டால் நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உமக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா தேவன் என்ன கொடுத்தார், மனிதனுக்கு அந்த உரிமையை கொடுத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ல தேவன் இந்த பூமியை படைத்து மனிதனுக்கு ஆதாமுக்கு இதை ஆண்டு கொள்ளும்படி உரிமை கொடுத்தார். ஆனால் பிசாசு என்ன செய்தான், அதை எடுத்துக்கொண்டான். ஆதாமுடைய கையில் இருந்து அதை எடுத்துக்கொண்டான், பறிச்சுட்டான். எப்படி பறிச்சான், வஞ்சித்து அவர்களை ஏமாற்றி பொய் சொல்லி. நீங்கள் சாகவே சாவாய் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது இவன் ஏமாற்றி பொய்ய சொல்லி, இல்லப்பா நீங்க சாக மாட்டீங்க, நான் உறுதி சொல்றேன். இவன் போய் டெய்லியும் பேசிட்டே இருக்கிறான். அதைத்தான் நம்ம தீர்க்கதரிசி சொல்லுவாரு, ஒரு நாள் 2 நாள் அல்ல, சுமார் 100கணக்கான வருடங்கள் அவன் அப்படி பேசி இருப்பான் என்று சொல்றான். அதனாலதான் ஆதாமுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு வருஷம், 900 வருஷம். எவ்வளவு நாள், நீங்க உங்க நண்பர்களோட ஒருத்தன் உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு சுமார் எவ்வளவு வருஷம் எடுக்கு, குறைந்தது 3 to 5 வருடம் அல்லது ஒரு 10 வருடமாக இருக்கும். ஒரு நல்ல நண்பனை நீங்கள் புரிந்து கொள்ள, அவன் சொல்வதை நீங்க முழுசும் நம்பி நீங்க செய்யணும் என்ற எத்தனை வருஷம் எடுக்கும், குறைஞ்சது 5 வருடம் 10 வருஷமாவது ஆகும். நீங்க ஒரே நாள்ல நீங்க நம்பிட்டீங்கன்னா நீங்க ஏமாந்துருவீங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு நிமிஷத்துல பார்த்தா காதல், பார்த்து பேசணுடனே எனக்கு அது அவர் மேல நம்பிக்கை வந்துருதுன்னு சொல்லி மக்கள் என்ன ஆயிடுறாங்க, ஏமாந்து தன்னுடைய கற்பை இழந்து, பணத்தை இழந்து, பதவியை இழந்து, தனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை இழந்து இன்னைக்கு அங்கே தங்களை கெடுத்து கொண்டு தங்களுக்கு அது ஒரு அவமானமாக போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, அது எல்லாமே பிசாசனுடைய தந்திரமாக இருக்கிறது. அப்போ ஒரு நல்ல நண்பனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், புரிந்து கொள்ள, அவனோடு நீங்க அடிக்கடி பேசி பழகி அவன் எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கிறானா, எல்லா காரியத்திலும் சரியா இருக்கிறானா என்று புரிந்து கொள்ள எவ்வளவு வருஷம் எடுக்கும், 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆகும். அதான் ஒரு நல்ல நண்பனுக்கு, ஒரு நல்ல மனிதனுக்கு நம்ம உங்களுக்கு அவனுக்குள்ள அந்த உறவு எப்பொழுதுமே நிலையா இருக்கும். அதே போல பிசாசு என்ன செய்கிறானாமா, அநேக வருஷங்கள் பார்த்தவுடன் அவன் சொன்ன உடனே ஏவாளோ ஆதாமோ நம்பல. அநேக வருஷங்கள் அவன் ஆதாமியும் ஏவாளையும் சந்தித்து சந்தித்து பேசிக்கொண்டே இருந்துதான் அது நடந்தது. பிறகுதான் அவர்கள் கர்ப்பமாகி அங்கே குழந்தை பெறாங்க. அங்க அவங்களுக்கு வயசு கொடுக்கல. நீங்க மற்றவர்களை எல்லாம் கவனிச்சீங்கன்னா, இந்த வயசுல இவருக்கு இந்த வயசுல இந்த குழந்தை பிறந்தது, இந்த வருடம் இத்தனாம் வயசுல இவருக்கு இந்த குழந்தை பிறந்ததுன்னு இருக்கும். அந்த முதல் குழந்தை ஆகிய காயின் பிறக்கிறப்ப இந்த வயது என்று குறிப்பிடவே இல்லை. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காயின் பிறக்கிறப்ப வயது குறிப்பிடவே இல்லை. அப்படி இருந்ததுன்னா வேணா காட்டுங்க, நானும் எழுதி வச்சுக்கிறேன். சரியா? சரி, பாருங்க. அப்போ அவன் என்ன செய்தான், அந்த தோட்டத்தை அவன் ஏவாள் மூலமாக ஏவாளை மதிமயக்க செய்து அவளையும் ஏமாற்றி அவளுடைய கணவனாகிய ஆதாமையும் ஏமாற்றி அந்த 2 பேர்த்தையும் ஏமாற்றி அவன் பறித்து கொண்டான். புரிகிறதா உங்களுக்கு? அப்ப அவன் ஒரு ஏமாற்றுக்காரனாக அங்கே அவன் இருக்கிறான். அவன் ஒரு பொய்யனாக, மனுஷ கொலைபாதகனாக, மனுஷர்களை கொன்று போட்டான். அந்த இடத்துல மனிதனுக்கு இருக்கிற உரிமையை கொன்று போட்டு அதை எடுத்துக்கொள்வது தான் அவன் செய்த வேலை.
அதனாலதான் தேவன் அவனை சபித்தார். ஆமென். அதனால அவன் யாரு? மனிதனுக்கு ஒரு பகைஞனாக மாறி விடுகிறான். அந்த இடத்துல இருந்தா மனிதன் பிசாசை ஒரு பகையாளியாக பார்க்க ஆரம்பிக்கிறான். அதனாலதான் பாருங்க, யோபு நாட்களிலே அங்கே சாத்தானை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனா யோபு என்ன செய்யல? அவனுடைய தந்திரத்திற்கோ அவனுடைய காரியத்திற்கோ அவன் என்ன செய்யவில்லை? செவிசாய்க்கவில்லை. நீ என் தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவரை நான் நம்புவேன். இது யோபு சொன்னது. நான் மரித்தாலும் அவரை காண்பேன். இப்படி அந்த யோபுக்குள்ள அங்கே அநேக விசுவாசங்கள் இருந்தது. யோபு புத்தகத்துல நம்ம மூலமா அறிகிறோம். அதனாலதான் பாருங்க, இன்றைக்கு சாத்தான் இன்றைக்கும் சகோதரனை குற்றம் செய்கிறவன், குற்றப்படுத்துகிறவன் என்று நம்ம அறிந்து இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 12:10 நம்ம வாசிக்கிறோம். அதே போல எப்படி யோபு அங்கே சாத்தானுடைய சந்தரத்திற்கு இல்லாமல் அவன் ஜெயங்கொண்டானோ, புதிய ஏற்பாட்டிலே இயேசுவும் அங்கே பிசாசனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நின்று அவனை துரத்தி விட்டு அவர் எல்லாவற்றிலும் ஜெயங்கொண்டார் என்று மத்தேயு 3 அதிகாரத்துல நம்ம அங்க வாசிக்கிறோம். பாருங்க, இந்த சாத்தான் எப்பொழுதுமே ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்கிறான் என்று 2 கொரிந்தியர் 11:14 சொல்லியிருக்கு. அவன் என்ன செய்கிறானாமா? சாத்தான் பாருங்க, அவன் ஆளுமை உடையவனாக, அவனுடைய கிரியைகள் அவன் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அவன் ஒரு மனுஷ கொலைபாதகன், அவன் பொய்யன் என்று இயேசு யோவான் 8:44 சொல்றாரு. இந்த சாத்தான் ஏதோ ஒரு ஊமையோ குருடனோ செவிடனோ மட்டுமல்ல, அவன் வாய்களை அடைத்து போடுகிற ஒரு ஊமையாக இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அங்கே செவிடர்கள் வாய்களை திறக்க செய்தார். ஊமையனுடைய வாயை திறக்க செய்தார், செவினுடைய காதுகளை கேட்க பண்ணினார். அப்போ பிசாசு என்ன செய்கிறான்? காதுகளை அடைத்து போடுகிறான், உதடுகளை திறக்காதபடி, பேச முடியாதபடி அவன் அடைத்து போடுகிறான். அவனுக்கு அந்த காரியம் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த ஆவிகளை துரத்தினார். குருட்டுத்தனம் பண்ணுகிறது, கண்களை குருடாக்கி போடுவது, கண்களை குருடாக்குற அந்த குருட்டுத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? கண்களை திறந்தார். அவனுக்குள்ள இருந்த பிசாசு துரத்தப்பட்டது. நான் சொல்ல காரியம் உங்களுக்கு புரிகிறதுங்களா? இதெல்லாம் வேதத்திலே வசனம் நமக்கு இருக்கிறது. பாருங்க, அவன் ஒரு குருட்டுத்தன்மையை கொண்டு வருகிறவனாக இருந்தார். இயேசு பிசாசுகளை அதட்டி அப்பாலே போ என்று சொல்லும் பொழுது அந்த பிசாசுகள் அவனை விட்டு புறப்பட்டவுடன் அவர்கள் பேசினார்கள், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் செவிகள் கேட்கப்பட்டது. அதனாலதான் பாருங்க, இந்த பிசாசு இவன் என்ன செய்கிறான்? நீதிமான்களுக்கு விரோதமாக அவன் வாதைகளை அவன் கொண்டு வருகிறான். தேவன் கொண்டு வருகிறது மாதிரி அவனும் வாதைகளை கொண்டு வருகிறான். யோபுவுக்கு தெரியும் என்ன வாதை கொண்டு வந்தான். யோபுக்கு உடலெல்லாம் பருக்கள், கொப்பளம் மாதிரி கொண்டு வந்து தேவனை அவன் தூஷிக்கும்படியாக. அதனாலதான் அவன் மனைவியும் என்ன சொன்னாள்? நீ தூஷித்து உன் ஜீவனை விடு என்று சொல்லி அவன் மனைவியே தேவனை தூஷிக்கும்படி அவன் மனைவியின் மூலமாக யோபு இடத்திலே சாத்தான் தந்திரமாக பேசினான். யோபுல பார்க்கிறோம், சகரியாவிலையும் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் லூக்கா 13 அதிகாரத்திலே, மத்தேயு 17 அதிகாரத்திலே அவன் நோய்கள் மூலமாக ஜனங்களை அவன் தாக்குவதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு பிளேகுன்னு சொல்றோம், கொரோனான்னு சொல்றோம், டைபாய்டு, என்ன வியாதிகள் வரட்டும், இவைகள் எல்லாம் நோய் கிருமிகளாக இருக்கிறது, கெட்ட கிருமிகள். நம்முடைய சரீரத்திலே நல்ல கிருமிகள், ரெட் செல்ஸ், ஒயிட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒயிட் செல் அதிகமாச்சுன்னா அது என்ன ஆகிவிடும்? உங்களுக்கு நோய் அதிகமாகிவிடும். ரெட் செல் அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலா. அப்ப இந்த ஒயிட் செல்ல கிரியேட் பண்றது யாரு? உங்களுடைய பாடியில நீங்க எடுத்துக்கொள்கிற ஃபுட்டு, நீங்க சுவாசிக்கிற காற்று, இவைகள் மூலமாக.
அப்போ பிசாசு என்ன செய்கிறான்? நோய்கள் மூலமாக ஜனங்களை அழித்து போடும்படி அவன் செய்கிறான். அது மட்டுமல்ல, சோதனைகள் மூலமாக. அங்கே 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். சோதனைக்காரன் வந்து என்னென்ன சோதனைகள் செய்கிறான். அதைத்தான் அவன் ஏவாள் இடத்துல சோதனைகள் மூலமாய் ஏவாளை, அதே போல தாவீதனுடைய நாட்கள்ல 1 நாளாகமத்தில் நம்ம வாசிக்கிறப்போ அவன் தந்திரமாக என்ன செய்தான்? ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கணக்கு பார்க்காதேன்னு சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை கணக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா தாவீது கணக்கு பார்த்தார். அதன் மூலமாக அங்கு ஒரு வியாதிகள் வருது. அதே போல அனனியா சப்பீராளை குறித்து நீங்க அறிவீங்க. அவங்க தேவனுக்காக காணிக்கைகளையும் தசம பாகத்தை கொண்டு வர்றாங்க. அதுல ஒரு பாகத்தை எடுத்து அவங்க வச்சுட்டு வஞ்சித்து, இதுதான் எங்களுக்கு வருமானம் வந்தது, இதுதான் எங்களுக்கு கிடைச்சது, அதுல இருந்தாங்க தசம பாகம் இருந்தாங்க, காணிக்கை இருந்தாங்கன்னு அதுல ஒரு பாகத்தை மறைச்சு வச்சு மிச்சத்தை கொடுக்கறது. ஆண்டவர் சொல்றாரு 100க்கு 10 கொடுன்னு சொன்னா, இல்ல எனக்கு 100 ரூபா இல்ல, எனக்கு 50 ரூபா தான் வந்ததுன்னு சொல்லி அந்த 50 ரூபாய்க்கு 10 ரூபா 10% 5 ரூபா கொடுக்குறார். அப்படி ஏமாற்றுறது. எங்களுக்கு வேலைக்கே போகல, எங்களுக்கு வருமானமே இல்லைன்னு சொல்லி ஏமாற்றுறார். அதெல்லாம் யார் மூலமா வருகிறது? அதுவும் சாத்தான். அதைத்தான் அனனியாவும் சப்பீராளும் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்க பார்க்கலாம். பாருங்க, இது பிசாசு என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய கிரியைகள் இதெல்லாம் தான் அவன் செய்கிற வேலைகள் ஜனங்களுக்குள்ளாக இருந்து. அதன் மூலமாக என்ன வந்தது? அவர்கள் 2 பேரும் மரித்து போனார். பொய்கள் மூலமாக. அது மட்டும் இல்ல, சரீரத்துல மரணத்தை கொடுக்கும்படியாக அவன் கிரியைகளை செய்கிறான். கொன்று போடும்படி நோய்களை கொடுத்து கொன்று போடுவது, அல்லது தவறான மருந்துகளை கொடுக்க பண்ணுவது, அல்லது தவறான உணவு, கெட்டுப்போன உணவை சாப்பிட கொடுக்கிறது. இன்னைக்கு நீங்க கலப்படம்னு சொல்றோம். உணவு வகைகள்ல கலப்படம், மருந்துகள்ல கலப்படம், அங்கே நம்ம எடுத்துக்கொள்கிற பருப்பு வகைகள், இந்த இதுங்க ஓடிப்பால் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் ஐட்டம், இது எல்லாமே இன்னைக்கு ஹைபிரிடு கலப்பின பொருட்கள் வந்து ஜனங்களுக்கு என்ன கிடையாது? ஒரு நல்ல சக்தி கிடையாது, நல்ல ஆரோக்கியம் இல்லை, நல்ல பலன் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்ப இது எதற்காக செய்யப்படுகிறது? வியாபார தந்திரம். இல்ல ஜனங்கள் இருக்கிறாங்க அதனால நாங்க பண்றோங்கிறதெல்லாம் ஒரு பொய்யான கதை. ஆனா அப்படி ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவைன்னா அப்ப ஏன் எல்லாம் காட்டெல்லாம் அழித்து வீடுகள் கட்டணும்? அன்னைக்கு இருந்த போது விவசாயம் செய்யலாமே. இப்ப விவசாயத்தையும் அழித்து பொருளையும் அதிகரிக்கும் பொழுது அது என்னது? அது ஒரு பிசினஸ் டெக்னிக். பாருங்க, அது எல்லாமே பிசாசானவன் செய்யக்கூடிய தந்திரமான காரியங்களாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, அவன் என்ன செய்கிறானாமா? தேவனுடைய ஊழியர்களையும் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் அவன் எதிர்த்து நிற்கிறான். நற்செய்திகளை சொல்ல அவன் தடை செய்கிறான். இன்னைக்கு அதனாலதான் காஸ்பல் செய்ய முடியலை. நீங்க அற்புதங்களை அடையாளம் செய்யாமல் அங்கே அவன் தடை செய்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபை மூப்பரிடத்துல கொண்டு வந்து என்னை கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபியுங்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை சபைகள்ல எத்தனை பேர் வியாதியா, உடல்நிலை சரியில்லாம, ஈவன் பாஸ்டர்களே இன்னைக்கு வியாதியோடு இருக்கிறாங்க. சக்கரை வியாதி, அந்த வியாதி, இந்த வியாதி, ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், சுகர் கம்ப்ளைண்ட், இப்படி எத்தனையோ வியாதிகள் இருக்கு. அப்ப ஏன் குணமடைவதில்லை? முழு விசுவாசம் இல்லாததினால், முழு இருதயத்தோடு முழு நம்பிக்கையோடு தேவனை குறித்து தேவனுடைய வார்த்தைகளை குறித்து தைரியமாய் பேச முடியாமல், அல்லது பேசினாலும் அந்த விசுவாசம் கிரியை செய்ய முடியாதபடி உங்களுக்குள்ளாக அது தடை செய்கிறது. அதனால சாத்தான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் தடை செய்கிறவனாக இருக்கிறான். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை அவன் என்ன செய்கிறான்? தடை செய்கிறவனாக இருக்கிறான். அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவனும் செய்து தேவனுடைய வசனங்களை புரட்டி போட்டு அங்கே
எது தவறு எது சரி என்று அறியாதபடி உங்களை குழப்பி போடுவது. உடல்நிலை சரியில்லைனாலும் என்ன செய்வோம்? உடனடியா நீங்க போய் ஆஸ்பத்திரி போய் பாருங்க, ஆஸ்பத்திரியில போய் மருந்து மாத்திரை சாப்பிடுங்க என்று சொல்லுவது. இவை எல்லாம் விட பிசாசு இன்றைக்கு மிக கொடிதான காரியங்களை செய்கிறதை நான் இப்பொழுது சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. பிசாசுகள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்று, ஜனங்களை எவ்விதமாக நடந்து கொள்கிறார்கள் என்று. அவிசுவாசிகள் அடிக்கடி யாருங்க? அடிக்கடி பிசாசுகளுக்கு பலியிடுகிறதை நம்ம பார்க்க முடியாது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20 முதல் 21 உபாகம் 32:17 பார்க்கலாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? பாளையத்துல காதேஸ் பர்னாக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே மோசே 40 நாள் தேவனுடைய பர்வதத்துல போய் 40 நாள் உபவாசம் இருந்து அந்த கட்டளைகளை வாங்கி கொண்டிருக்கிறார். அங்கே மோசே போய் 40 நாளுக்கு மேல ஆச்சு, வரவே இல்லை. என்ன நடந்ததோ என்ன ஆச்சோ, தேவ பர்வதத்துல மோசேக்கு என்ன நடந்ததோ தெரியல என்று சொல்லி ஆரோன் இடத்துல போய் ஆரோனை பிடிச்சி தொந்தரவு பண்றாங்க. அப்ப ஆரோன் என்ன சொல்றாரு? உங்க கழுத்துல காதல் இருக்கிற நகைகள் எல்லாம் கொண்டாங்கன்னு சொல்றப்போ கொண்டு வந்தோம்னா அதை தூக்கி தீயில போடுறாங்க. தீயில போட்டோம்னா அங்க என்ன வருது? அங்க என்ன வருது? ஒரு கன்றுக்குட்டி வருது. இன்றைக்கும் அந்த கன்றுக்குட்டிய நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், நீங்க கேளுங்க. அந்த காரியத்தின் மூலமாக இன்றைக்கு அந்த கன்றுக்குட்டியானது மறுபடியும் ரூபமடைந்துள்ளது. மறுபடியும் அது இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கு. நீங்க கடந்த 2022 காமன்வெல்த் கேம்ஸ் ஒரு கேம்ஸ் நடந்தது. இங்கிலாந்துல இருக்கிற பிரிமிங்ஹாம் அந்த இடத்து பேர். அங்க அலெக்சாண்ட்ராங்கிற அந்த ஸ்டேடியத்துல அது நடந்தது. நான் அந்த இடம், அந்த ஊரு, அந்த பேரு, டேட் எல்லாமே சொல்றேன். நீங்க போய் வேணா உங்களுடைய வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. காமன்வெல்த் கேம் 2022 ஆகஸ்ட் மாதத்துல இங்கிலாந்துல இருக்கிற பிரிமிங்ஹாம் என்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அலெக்சாண்ட்ராங்கிற ஸ்டேடியத்துல இப்போ அங்க ஒரு 10 மீட்டர் உயரத்திற்கு ஒரு ராட்சச காளையை கொண்டு வந்திருக்கிறான். ராகிங் ஜெயிண்ட் மெக்கானிக்கல் புல். அதை பார்த்தீங்கன்னாலே அப்படி சீறி பாயிற மாதிரி அது கண்களும் அதனுடைய சரீரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு ரெட் கலர்ல அப்படியே மின்னுதாமா. அதனுடைய கண்கள் சிவப்பு கண்களை பார்ப்பதற்கே பயத்தை கொடுக்கிற ராட்சத காளையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது எப்படி இருக்குது? என்னாகும் 25 இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி விடுதலை பயணத்துல சித்தீமில முகாமிட்டு இருக்கிறப்ப அங்க இஸ்ரேல்ல ஒரு சிலர் பாலியல் கேடான தவறான ஒழுக்க முறைகளை நம்ம பார்க்கிறோம். அங்கே அந்த ஜனங்கள் வேசித்தனம் பண்ணி அவர்கள் தேவனுக்கு அங்கே அந்நிய தேவனுக்கு பலியிடுறாங்க. அந்நிய தேவனுக்கு பலிகளை இட்டு அந்த பலிகளை இந்த இஸ்ரவேலர்களும் போய் அந்த அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவர்களும் போய் அதை வழிபட்டு அவர்களும் அங்கே படைக்கப்பட்ட அந்த உணவை புசிக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தான் நீங்க கவனிச்சீங்கன்னா ஆடி மாதம் ஒவ்வொரு ஆடி மாதமும் என்ன செய்வாங்க? வருஷத்துக்கு ஒருக்கா கெடா வெட்டுவாங்க. அது போய் சாப்பிடலாமா வேண்டாமா என்றால் என்னது? அது எதற்கு பலிகெடுக்கிறது? பாகாலுக்கு வழிபாடது. பாகாலுக்கு பலியிடுகிறது. அப்ப பாகாலுக்கு பலியிடுகிறதே ஒரு உண்மையான கிறிஸ்தவன் போய் புசிக்கலாமா? அது தேவனுடைய பிள்ளைகள் அது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாருங்க, அதனாலதான் அவர்கள் அப்படி செய்ததினால் அன்றைக்கு அந்த பாகால் பேயரை அவர்கள் பற்றி கொண்டதினால் தேவ கோபம் அவர்கள் மேல் மூண்டது என்று அந்த எண்ணாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம்.
அப்ப இந்த பாகால் பேயர் யார் என்று நீங்க பார்க்கிறப்போ, இந்த பாகால் என்பது மோவாபியரும் மீதியரும். யார் இவர்கள் 2 பேர்? மோவாபியர், மீதியர் ங்கிறது யாரு? மீதியரும் ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகனாகிய யார் அது? லோத்து. லோத்து சோதம் கொமோரா பட்டணத்தில் இருக்கும் பொழுது தேவன் அந்த பட்டணத்தை அக்கினியில் அழித்த பிறகு அவன் மனைவி பிள்ளையோட தப்பிச்சு போங்கிறப்போ மனைவி அவிசுவாசத்தை திரும்பி பார்த்து உப்பு தூணாயினான். பிறகு அவனுக்கு அந்த 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் மூலமாக லோத்தின் மூலமாக பிள்ளைகள் பிறக்கிறது. அந்த பிள்ளைகள் தான் யாரு? மோவாபியரும் மீதியர். அப்ப இவர்கள் தான் அந்த வழிபாடு செய்கிறார்கள். அப்ப இன்னைக்கு பாருங்க, அப்ப இன்னைக்கு கேட்கலாம், அப்போ ஆதாமுக்கு சொந்தக்காரர் தானே, சாரி ஆபிரகாமுக்கு சொந்தக்காரர் தானே, சித்தப்பா பொண்ணுக்கு தானே, சித்தப்பாவுக்கு பிறந்த தம்பிக்கு சித்தப்பா மகனுக்கு பிறந்தது தானே, அப்ப உறவின் முறை தானே, அப்ப அவர்கள் செய்வதை நம்மளும் செய்யலாமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதற்கு ஒரு வித்தியாசமான விளக்கம் கொடுத்து இன்னைக்கு அதையும் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. அதற்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு தவறான முறையிலே பிறந்த பிள்ளைகள். அப்ப அவர்கள் வழிபடுகிற அந்த தெய்வத்தின் பெயர் தான் என்னது? பாகால். பாகால் வழிபாடு. அப்ப அதனாலதான் ஆண்டவர் இயேசுவை நீங்க அந்த பாகாலுக்கு இன்னொரு பெயர் உண்டு, பேல் என்று பெயர். பேல் என்றால் என்னன்னா பெயல் செபூல்னு சொன்ன பார்த்தீங்களா, பிசாசு. இந்த பெயல் செபூல் என்கிற வார்த்தை எப்படி வருகிறது என்று பார்த்தீங்கன்னா, இது பால் ஜெபூல் என்கிற வார்த்தையிலிருந்து உண்டான ஒரு உருவச் சொல்லாம். அதனாலதான் பாகால் என்கிறது அங்க அது மறு உருவமாகி பெயல் செபூல் அல்லது பாகால் வழிபாடு, பாகால் பேயர் என்று அந்த பேர் வருது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை கூட இவன் பெயல் செபூலின் தலைவன் என்று சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிசாசுகளுடைய தலைவன் இயேசுவை பார்த்துவே அன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க. பாருங்க, இப்ப யார் பிசாசுகளின் தலைவன் நமக்கு தெரியும், ஆனால் இயேசுவை பார்த்து அப்படி சொல்றப்ப அவர்களுக்குள்ளாக அந்த இருதயம் எப்படிப்பட்ட கடின இருதயம்னு பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24 இயேசு கிறிஸ்துவை பார்த்து அப்படித்தான் சொல்றாங்க. இவன் யாரானா பெயல் செபூலின் தலைவன் சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானை தனக்கு எப்படி விரோதமாய் துரத்துவான், அவன் அப்படி செய்கிறது சரியா இருக்குமா, அவன் செய்வானா என்று சொல்லி கேட்கிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்று மத்தேயு 12:28 ஆண்டவர் சொல்றார். அப்ப பெயல் செபூல் என்கிறது இது இங்கிருந்து வந்தது. அந்த இந்த பாகால் வழிபாட்டிற்கு அவர்கள் பயன்படுத்தின அந்த உருவம் என்னன்னா காளை தான். அதைத்தான் யாத்திரா 32 நம்ம வாசிக்கிறோம். மோசே அந்த மலைக்கு வர நேரமானதுனாலே அங்கே பொன் கன்று குட்டிகளை கோல்டன் காஃப்னு ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலரை உங்களிருந்து அழைத்து வந்த தெய்வங்கள் இவைகளே என்று சொல்லி அங்கே 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல யாத்திரா 32:4 வாசிக்கிறோம். அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அவைகளுக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதை ஜனங்கள் பாருங்க 6ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, 32:6 யாத்திராகமத்துல ஜனங்கள் எழுந்து புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் செய்து, அது மட்டுமல்ல 7ஆம் வசனத்துல சொன்னாங்க பாருங்க, நீ நடத்தி கொண்டு வந்த உங்கள் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் செய்த அந்த தவறுகளை பார்த்து நீ நடத்தி கொண்டு வந்த இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று ஆண்டவர் துக்கமா சொல்றார். அப்ப ஏன் இந்த காளையர்களை வழிபடுறாங்கன்னா, இந்த மீதியானியர் மோவாபியர் மட்டுமல்ல, எகிப்தியரும் அதைத்தான் வழிபடுவார்கள். ஏன் அப்படி? அந்த காளை என்றால் காளைக்கு ஒரு 3 காரியம் இருக்காமா. அது ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபெர்டிலிட்டி அப்படின்னா என்னது? செழிப்பாக்க, ஒரு பசுமையை கொடுப்பதற்கு. அப்புறம் ஜெனரேட்டிவ் பவர், அது உருவாக்கும் வல்லமை உடையது. அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் காளை. அநேக காளைகளை உருவம் அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வர்றதுக்கு அது ஒரு நல்ல பவர்ஃபுல்லானதா இருக்கு.
அது மட்டுமல்ல, அது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனுடைய சரீரம் நல்ல பலம் உள்ளதாக இருக்குமாம். அதனாலதான் அந்த காளையை தெரிந்தெடுத்து அதை வழிபடுகிறார். ஏனென்றால் அவர்கள் தேவனை மறந்து தேவனை வழிபடாதபடி, தேவனுடைய காரியங்களுக்கு வழிபடாதபடி இப்படி செய்கிறாங்க. அதனாலதான் வெளிப்படுத்தல் 12:12 பரலோகங்களே அவைகள் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களும் ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் அவன் இறங்கிறபடியால் உங்களுக்கு ஆபத்து நேரிடும் என்று சொல்லி அங்கே தேவனை எச்சரிக்கிறார். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம பாருங்க, தேவனுடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது. நீங்க இவைகளுக்கெல்லாம் தப்பி, இந்த பிசாசனுடைய தந்திரங்களுக்கு தப்பி, தேவனுக்கு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் ஒரு உண்மையுள்ளவர்களாய், பாத்திரம் உள்ளவர்களாய், தகுதியுள்ளவர்களாய் நிற்க நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று லூக்கா 21:36 நமக்கு எச்சரிக்கும். அப்ப பாருங்க, இவ்வளவு எச்சரிப்பு, இவ்வளவு காரியம் இருந்தும் ஜனங்கள் இன்றைக்கு என்ன செய்து விடுகிறாங்க? பிசாசின் தந்திரத்திற்கு விழுந்து மதிமயங்கி போகிறத நம்ம பார்க்கிறோம். அவன் பிசாசு எப்படிப்பட்ட தந்திரசாலியா இருந்தான், அவன் என்ன காரியங்களை செய்தான், என்ன என்று நம்ம பார்த்தோம். இப்ப இந்த பிசாசு இங்க நீங்க பாக்குறீங்க, இவன் இன்னும் ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அது என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அசுத்த ஆவி என்றும் பிசாசு என்றும் மத்தேயு 4:24 சொல்லப்படுது. அசுத்த ஆவி என்று இதை சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, இங்க அவிசுவாசில் அந்த அடிக்கடி பலியிடுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு சில உபதேசங்களையும் அவர்கள் கொண்டு வருவாங்க. எப்படிப்பட்ட உபதேசம்னா, நீங்க விவாகம் பண்ண வேண்டியதில்லை, நீங்க உணவு, நீங்க விரதம் இருக்கலாம், நீங்க இந்த மிருகத்தை சாப்பிடுங்க, இந்த மிருகத்தை சாப்பிடாதீங்க, இதை நீங்க செய்யுங்க, அதை நீங்க செய்யக்கூடாது என்று சொல்லி அவன் தந்திரமாக ஜனங்களை ஏமாற்றுகிற காரியமும் இருக்கு. வேதத்துல இருக்கு, ஆண்டவர் ஒரு சில விலங்குகளை நம்ம புசிக்க கூடாது, ஒரு சில காரியங்கள் நமக்கு தீட்டு என்று சொல்லியிருக்கு. ஆனால் அவைகளை எல்லாம் அவன் விட்டு அவன் வேறு விதமான காரியங்களை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவன் என்ன செய்கிறான்னா, மனிதன் விக்கிரகங்களை ஆராதிப்பதிலும் மாம்சத்தின் கிரியைகளில அவன் ஈடுபடவும், விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் அல்லது பில்லி சூனிய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக தன்னுடைய இச்சைகளை அவன் நிறைவேற்றி கொள்ளுகிறான். தனக்கு ஜனங்கள் பலியிடும்படி அவன் விரும்புகிறான். அவன் அங்கே விழுந்து போன தூதன், அவனுக்கு மரணம் வருகிறது, அவன் இந்த பூமியிலே தேவன் அவனை அழித்து போட விரும்புகிறார் என்று எல்லாமே அறிந்து இவன் என்ன செய்ய விரும்புகிறான்? ராஜாக்களை கூட அவன் ஏமாற்றி விடுகிறான். நீங்க சவுல் ராஜா நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் என்ன செய்தான்? அவன் அந்த அமலேக்கியரிடத்திலிருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு வர்றான், திரும்ப கொண்டு வருகிறான். கவனமா கேளுங்க, சவுல் நாட்கள்ல அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் மேல படை எடுக்கிறப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த அமலேக்கியரை போய் நீ போர் தொடுத்து நீ ஜெயிச்சுட்டு வான்னு சொல்றார். அப்ப இவன் போய் போர் தொடுத்து ஜெயிச்சுட்டு வர்றப்போ அங்கிருந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அந்த நாட்கள்ல அதான், ஒரு நாட்டுல போய் போர் தொடுத்து அந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி சிறைபிடித்து வருவதும், அங்க இருக்கிற நல்ல நல்ல பொருட்களையும் நல்ல பெண்களையும் ஆண்களையும் கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து அங்க வீட்டு வேலைக்கு அல்லது ஒரு சில தவறான காரியங்களுக்கு அல்லது ஒரு சில இதுகளுக்கு அடிமைப்படுத்தி வைக்கிறது. பொருட்களை எடுத்து இவங்க பங்கு போட்டுக்குவாங்க, எல்லாரும் போருக்கு போனவங்க எல்லாம். அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது அங்கே சவுல் என்ன செய்கிறான்? அவனுக்கு நல்லதையெல்லாம் அவன் தன்னுடைய இடத்துல கொண்டு வச்சுட்டு, அங்கே கை உடைஞ்சது, கால் உடைஞ்சது, அல்லது நடக்க முடியாதது, அல்லது ரொம்ப வயசானது, இப்படிப்பட்டவளை கொண்டு
ஆண்டவருக்கு பலி கொடுக்க கொண்டு போறோம். பாருங்க, அது இன்றைக்கும் அப்படிப்பட்ட வஞ்சகத்தின் ஆவி ஒரு சில ஊழியர்கள் வரும் பொழுது, அல்லது ஒரு சில விசுவாசிகள் வரும் பொழுது, ஒரு சிலர் செய்யறத நீங்க பார்க்கலாம். வீட்டிலேயே இருக்கிற அந்த ஒரு கழுசடையான பொருளை கொடுக்கிறது, வேண்டான்னு வெறும் பொருளை கொண்டு கொடுப்பது, அல்லது தேவையில்லாத கொண்டு சாப்பிட கொடுக்கிறது, அவங்களை இரஸ்பெக்டிவாக ஆனர் பண்றது, அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறது. இது எல்லாமே தந்திரமாக இருக்கிறது, பிசாசனுடைய தந்திரம். தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ள வரவே கூடாது. எல்லா மனிதர்களையும் ஒரே விதமா நம்ம நடத்த வேண்டும். அவர்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய உரிமை நம்ம கொடுக்கணும். பாருங்க, அவன் அப்படி கீழ்ப்படியாதவனாக இருந்து அவன் அப்படி செய்ததினால பாருங்க, தேவன் அவனை கைவிட்டு விட்டார். அவன் கடைசியா எங்க போய் கேட்கிறான் தெரியுங்களா? ஒரு குறி சொல்லுகிற பெண்ணிடத்துல போய், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, இனி நான் ராஜாவா இருப்பனா, நான் எப்படி இருக்கும், என்னுடைய பையங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன ஆவாங்கன்னு சொல்லி அந்த குறி சொல்லுகிற இடத்துல போய் அவன் கேட்கிறான். 1 சாமுவேல்ல 1 ராஜாக்கள்ல அவனை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, ஒரு மனிதன் தேவன் அவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கும் பொழுது அவன் அந்த ஒரே ஒரு தவறுதான் செய்கிறான். தாவீதின் மேல எரிச்சல் அடைகிறான். அது மட்டுமல்ல, தாவீதுக்கு தன்னுடைய மூத்த பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லி அவன் வாக்கு பண்றான். அந்த தேசத்துல பெலிஸ்தியர்கள் வரும் பொழுது, யார் பெலிஸ்தியருக்கு விரோதமா போர் செய்யறாங்களோ அவனுக்கு என்னுடைய மூத்த பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்றான். ஆனா மூத்த பிள்ளையை அவன் கொடுக்காம இளைய பிள்ளையாகிய மீகாலை கொடுக்கிறான். அந்த மீகால் தான் அங்கே தாவீது அந்த தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றப்ப கேலி பண்றான். அதனால அவளுக்கு குழந்தையே இல்லாம போச்சு. பாருங்க, தகப்பனை போல பிள்ளை. தகப்பன் தேவனை ஏமாற்றி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தான். மகளும் அதே காரியத்தை செய்கிறாள். அதனாலதான் நீங்க பாருங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்க பிள்ளைகள் முன்னாடி நீங்க என்ன செய்கிறீங்க, உங்க பிள்ளைகள் கவனிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். பாருங்க, அவனுக்குள்ள அந்த கீழ்ப்படியாதலின் ஆவி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருந்ததுனால அவன் கடைசியாக அவன் முடிவிலே அவன் குறி சொல்லுவரிடத்திலும் அஞ்ஞானக்காரரிடத்திலும் போய் குறி சொல்லி கேள்விப்படுகிறான். அப்ப சாமுவேல் எச்சரிக்கிறார். அதற்கு முன்பாக அவன் அந்த காரியம் செய்வதற்கு முன்பாக சாமுவேல் அவனை எச்சரிக்கிறார். சாமுவேல் மரிச்சு போயிட்டார். மறுபடியும் போய் சாமுவேலை எழுப்புவதற்கு அவன் அந்த குறி சொல்லும் ஆவிகிடத்துல போகிறான். அங்கே கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள பிசாசுகள், இன்றைக்கு பிசாசுகள் அந்த மனித ரூபத்திலே இருந்த அந்த அஞ்ஞானிகள் மூலமாக, அங்கே குறி சொல்லுவர்கள் மூலமாக இன்றைக்கு அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் மோசம் போக்குறவனாக, சோதனைக்காரனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, பாருங்க, சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்க. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும் பொழுது சாத்தான் என்ன செய்கிறானம்மா, அசுத்தாவியை அனுப்பி அந்த மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்து போடுவதற்கு அவன் சூழ்ச்சி செய்கிறான். அப்ப அதான் அந்த மனுஷன் என்ன ஆயிடுவான், அசுத்தாவிகளோடு தொடர்பு கொள்றது. 2 நாளாகமத்துல 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, அசுத்தாவிகள் அங்கே தொடர்பு கொண்டு பேசுகிறதை நாம் பார்க்கலாம். அதே போல அங்கே அந்நிய பலி செலுத்தி அதை போய் வணங்குவது, அந்த பலிபீடங்களை, அந்த உணவுகளை புசிப்பது, அங்கே அப்படிப்பட்ட காரியங்களை செய்து தேவதூதர்களை வணங்குவது, தேவனை விட்டு விட்டு தேவதூதர்கள், தேவனாலே படைக்கப்பட்டவைகளை வணங்குறது. பாருங்க, இவைகள் எல்லாம் பிசாசனுடைய தந்திரங்களாக இருக்கிறது. அப்போ இந்த பிசாசு பிடிக்கிறப்போ ஒரு மனிதன் எப்படி இருப்பானாமா, அவனுக்குள்ள அதிக பலம் இருக்குமாம். அதனாலதான் அந்த கல்லறை மேல உட்கார்ந்து இருந்த அந்த பிசாசு பிடித்தவனுக்குள்ள எவ்வளவு பிசாசு இருந்தது தெரியுமா? ஒரு லேகியன், 12 லேகியன். ஒரு லேகியன்னா 2000 பேரு. 12 லேகியன்னா எவ்வளவு பேரு? சுமார் 24,000 பேர் கணக்காகும். அப்போ அந்த 24,000 மனிதனுக்கு என்ன பலன் இருக்குமோ அந்த பலன் அந்த ஒரு மனிதனுக்குள்ள. அதனாலதான் அவன் எவ்வளவு பெரிய கம்பி போட்டு கட்டினாலும், இரும்பு சங்கிலி போட்டு கட்டினாலும் அவனை
தடை செய்யவே முடியலையாம், அவனை பிடிக்கவே முடியலையாம். பாருங்க, அவன் என்ன செய்கிறான்? அங்கே வாய் பேசாமைக்கு மார்க் 9ஆம் அதிகாரம் 17ல காது கேளாமைக்கும், முடக்குவாதம், ஊனம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வலிப்பு வருதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? காக்காய் வலிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, வலிப்பு நோய். தந்திர யோகின்னு பைபிள்ல இருக்கும். நீங்க வாசித்தீங்கன்னா மார்க் 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரத்துல எல்லாம் சந்திர யோகி தீயில விழுந்து அங்கே அவன் விழுந்து விடும். அடிக்கடி அவனுக்கு அந்த வலிப்பு நோய் வந்து விடும். இது எல்லாமே பிசாசு செய்கிற காரியங்களாக இருக்கிறது. சரீரங்களிலே பாதிப்பு கொண்டு வருகிறது. அப்புறம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, ஆடை இல்லாமல் செல்வது. அவன் நிர்வாணமாய் சுற்றி திரிந்தான். அது மட்டுமல்ல, மார்க் 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வானாம். உடம்பெல்லாம் காயம் ஏற்படுத்தி கொண்டு வாயில நுரை தள்ளி சோதனை வேதனை அடையும்படி அவன் அந்த மனிதன் தன்னைத்தானே அதிக துன்புறுத்தி கொள்கிறான். இவைகளை காட்டிலும் பாருங்க, அங்கே நான் சவுல் சொன்னத மாதிரியா இறந்த ஆவிகளை அழைத்து பேசுவது. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இறந்த ஆவிகளை அழைத்து பேசுவது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா பேசுவாங்க. நான் எம்ஜிஆர் கூட பேசினேன், கலைஞர் கூட பேசினேன், ஜெயலலிதா கூட பேசினேன், இவர் கூட பேசினேன், அவரு கூட பேசினேன் என்று சொல்லி சொல்லுவார்கள். குறி சொல்லுவர்களாக அங்கே பில்லி சூனிய மந்திரவாதத்தில் ஈடுபட்டு செய்கிறவர்கள். இவைகள் எல்லாம் பிசாசானவன் என்ன செய்கிறான்? அசுத்தாவியல் மூலமாக, அங்கே கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாக, கள்ள போதகர்கள் மூலமாக அவன் ஜனங்களுக்குள்ளாக இந்த ஆவிகளின் வழியாக இருந்து அவன் ஜனங்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்கிறான் பாருங்க, திமிர்வாதக்காரனாக. திமிர்வாதக்காரன் என்னது? மத்தேயு 4:24 அவனை நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. திமிரிட்டே இருப்பான், அட்டுக்கு முரண்டு பிடிச்சிட்டே இருப்பான். மத்தேயு 8:3 நீங்க வாசித்தீங்கன்னா அவன் குஷ்டரோகி. உனக்கு எப்படி இருக்குது? குஷ்டரோகம். இதுவும் பிசாசினுடைய தன்மைகளை உடைய நோய்களாக இருக்கிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்கு தீட்டு போயிட்டே இருக்கும். அதுவும் பிசாசு கொண்டு வருகிற ஒரு விதமான நோய். சாதாரணமா 3 நாள் அல்லது 7 நாள், 12 வருடம் அவளுக்கு அந்த தீட்டு இருந்துட்டே இருந்தது. எவ்வளவு வருடம்? 12 வருடம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 19, 20 நீங்க வாசித்தீங்க. அப்புறம் சூம்பின கை, கால்கள் சூம்பி கிடக்கும். கண் பார்வை இல்லாமல் குருடர்களாக, மத்தேயு 9:27 பாருங்க. இவைகள் எல்லாம் பிசாசானவன் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து அந்த மனிதனை, அந்த சரீரத்தை என்ன செய்கிறது? நோய்களை கொடுத்து வேதனைப்படுத்தி அந்த குடும்பத்தையும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் தேவனை குறித்து தூசிக்க பண்ணுவது. ஒரு சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, எந்த நேரத்துல என்ன நடந்து தெரியல, ஏன் கடவுள் எங்களை சோதிச்சுட்டே இருக்கார், ஏன் எங்க குடும்பத்துக்கு இப்படி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு, ஏன் எங்களுக்கு இந்த நோய்கள் வந்துட்டே இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவன் எந்த மனிதனையும் சோதிப்பவர் அல்ல. அப்ப பிசாசு தேவனிடத்துல அந்த அனுமதி கேட்கிறான். நீங்க கவனமா பாருங்க, நான் ஒரு 3 பேரை சொல்றேன். முதலாவது, யோபு தேவனை பிசாசு போய் பர்மிஷன் கேட்கிறான். ஆனா யோபுக்கு வியாதிகள் வந்தது, என்ன நடந்தாலும் அவன் பின்வாங்கி போகாமல் உறுதியாய் நின்று அவனுக்கு எதை இழந்தானோ அதை 2 மடங்கு அவன் மரிப்பதற்கு முன்பாக பெற்றுக்கொண்டான். ஆமென். ஆனா நீங்க தாவீதை எடுங்க, அவன் என்ன செய்து விட்டான்? தேவனிடத்திலிருந்து அவனுக்கு
கடைசி நாட்களாக தாவீதும் தவறு செய்தான். ஒரு முதல்ல அந்த பத்சபால் என்கிற பெண்ணை, பிறகு அந்த கணக்கெடுக்கிறதுல இப்படி எல்லாமே தேவன் அவனை எச்சரித்து அவன் மறுபடியும் மனம் திரும்பி தேவனுக்குள்ள சரிபடுத்திட்டான். ஆனால் தாவீதுனுடைய மகன் சாலமோன் அவ்வளவு பெரிய ஞானி, தேவாலயத்தை உலகத்திலே எந்த ஒரு தேவாலயம் அப்படிப்பட்ட தேவாலயமாக இருக்க முடியாது. அதே மாதிரி சாலமோனுடைய அரண்மனை நம்ம வாசித்திருக்கிறோம். அந்த அரண்மனையில சிங்கங்கள் 2 பக்கமும் நிற்கும். அவ்வளவு கம்பீரமாக இருக்கும். அத்தனை ராஜாக்கள், மந்திரிகள் அங்கே அவர்களுடைய அரண்மனையை பார்க்கறதுக்கு உலகம் முழுவதில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் போய் பார்ப்பார்களாமா. அவ்வளவு தங்கம், வெள்ளி அங்க ஒரு பொருளாகவே மதிப்பே இல்லை அந்த நாட்கள்ல. அவ்வளவு இருந்தவன், தேவன் அவனோடு கூட இருந்து அவ்வளவு காரியங்களை செய்து ஆண்டவர் அவனை 3 முறை எச்சரிக்கிறார். நீ புறஜாதி பெண்களை எடுத்துக்கொள்ளாதே, நீ அநேக திருமணம் செய்து கொள்ளாதே என்று சொல்லி அவன் 1000 பெண்களை 700 மணவாட்டிகளை வைத்தான். கடைசியா எகிப்து பெண்ணை போய் திருமணம் செய்து அவன் மரிக்கும் பொழுது விக்கிரகாராதனைக்குள்ளாக போனான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிசாசு எவ்வளவு தந்திரமாக இருக்கிறான் பாருங்க. அவன் உங்களை கொன்று போடும்படி அல்லது உங்களை வழிவிலகச் செய்யும்படி அவன் எந்த நேரமும் அவன் உங்களை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறான். நீங்க கவனமா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்கள்ல நம்ம இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. அந்த பிசாசு எவ்விதமான கிரியைகளை செய்கிறான், வேதத்திலே அந்த ஒவ்வொரு காரியங்கள் என்னென்ன, பழைய ஏற்பாட்டிலே என்னென்ன காரியங்கள் நடந்தது, அங்கே பெலிஸ்தியர்கள் என்ன செய்தார்கள், பிலேயாம் என்ன செய்தான், பார்வோன் என்ன செய்தான், அங்கே எபேசு பட்டணத்தில் என்ன நடந்தது, அங்கே சூனியக்காரர்கள் என்ன செய்தார்கள், இப்படி வேதத்தில் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. இவை குறித்து இவைகளிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் எவ்விதமாக நீங்க இவனுடைய தந்திரத்திற்கு, அவன் கொண்டு வருகிற அந்த பரீட்சைக்கு, அந்த சோதனைகளுக்கு, அவன் நம்மை கொண்டு வருகிற அந்த போராட்டங்களுக்கு நீங்க எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும், நீங்க அதிலிருந்து எப்படி நீங்க ஒரு விடுதலை பெற்றவர்களாக, ஒரு ஞானம் உள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக, தெளிவுள்ளவர்களாக, சரியானபடி தேவனை வணங்கி கொண்டு தேவனுக்குரிய காரியத்திலே எப்படி இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டாலும், அங்க எபிரேயர் 4:15 சொல்லுது, இயேசு நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அதனாலதான் இயேசுவே சொல்றாரு, சோதனைகளை விளக்கும்படி நீங்க என்ன வேண்டும், ஜெபிக்க வேண்டும், சோதனைகளுக்கு நீங்க எதிர்த்து நிற்க வேண்டும். அப்ப தேவன் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லியிருக்கார். அப்ப கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாள்ல இந்த சோதனைகளை நாம் எப்படி ஜெயிப்பது, அந்த பரீட்சைகள், அந்த வேதனைகள், அங்கே எப்படி தேவனுடைய பிள்ளைகள் இந்த பிசாசனுடைய எல்லா அற்புதங்கள், அடையாளங்கள், அவன் கொண்டு வருகிற தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க, வேதத்திலே எப்படிப்பட்ட மந்திரவாதிகள் இருந்தாங்க, எப்படிப்பட்ட மாயக்காரர்கள் இருந்தார்கள், சூனியக்காரர்கள் இருந்தார்கள், குறி சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள், இவர்களை எப்படி விழுந்து போனாங்க, எப்படி அதிலிருந்து தப்பித்து கொண்டார்கள் என்று சொல்லி, எப்படி அதை முற்றிலும் அழித்து போட்டார்கள். ஒரு சில ராஜாக்களின் நாட்கள்ல அந்த தேசத்துல ஒருவர் கூட இல்லாதபடி முற்றிலும் அவர்களை அழித்து அவர்களுடைய எல்லா காரியத்தையும் நிர்மூலப்படுத்தி போட்டாங்க. அதே போல நம்முடைய வீட்டிலும், நம்முடைய இருதயத்திற்குள்ளும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதை முற்றிலும் நிர்மூலமாக்கி போட்டால் மட்டுமே நீங்க ஜெயம் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அது உங்களை மேற்கொள்ள ஏதாவது ஒரு தந்திரம் செய்து கொண்டே இருக்கும். அதை நாம் எப்படி மேற்கொள்வது, எப்படி நாம் ஜெயம் கொள்வது என்று நம் வரும் நாட்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் நாம் ஜெபிக்கலாம். நான் இன்றைக்கு சுமார் 100க்கு அதிகமான வசனங்களை சொல்லி இருக்கிறேன். இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. இவைகள் மூலமாக நாம் இன்னும் கர்த்தருக்கு அதிகமான காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நம்ம இரக்கம் பாராட்டுவாராக. நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, பிசாசனுடைய தந்திரங்களுக்கும் அவன் செய்கிற எல்லா மாய்மால காரியங்களுக்கும்
அவன் எவ்விதமாய் எங்களை சோதனைக்கு உட்படுத்தி, அவன் எவ்விதமாய் எங்களை மதிமயக்கச் செய்து, ஆண்டவரே எங்களை தவறான பாதையிலே நடத்த, தவறான காரியங்களை செய்ய, மாம்ச இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சைகள் இப்படி அவன் ஒவ்வொரு நாளும் ஜனங்களை கொன்று போடும்படியாய், ஜனங்களை உம்மை விட்டு பிரித்து, உம்மை துதிக்காதபடி, உம்மை ஸ்தோத்தரிக்காதபடி, உம்மை குறித்து எந்த விதமான உணர்வில்லாதபடி அவன் எவ்விதமாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜனங்களை மோசம் போக்குகிற ஒரு நயவஞ்சகனாக இருக்கிறானப்பா. அவனுடைய எல்லா தந்திரங்களை அறிந்து, அவனுடைய எல்லா காரியங்களை நாங்கள் வேதத்திலே எங்களுக்கு நீர் சொல்லி இருக்கிறீரப்பா. இதோ ஒவ்வொரு ஜனங்கள் இப்படி செய்த பொழுது அவர்களுடைய ஜீவியம் இப்படியாய் அழிந்து போனது. அவருடைய ஜீவியம் இவ்வளவாக கெட்டு போனது. அது ஒரு சிலருடைய ஜீவியம் அவர்கள் அந்த தந்திரங்களுக்கு, அந்த மோசங்களுக்கு, அவனுடைய எல்லா கட்டுக்களுக்கும் அவர்கள் ஜெயித்தார்கள், ஜெயம் கொண்டார்கள் என்று, அதை நிர்மூலப்படுத்தினார்கள் என்று நாங்கள் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள தேவ கிருபை கொடுத்தே தொடர்ந்து உங்க சித்தமானால் வரும் நாட்களிலே இன்னும் அதிகமான காரியங்களை அறிந்து கொள்ள, அதை குறித்து தியானிக்க தேவ கிருபையை தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்னும் என்னும் சதா காலங்களில் அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.